மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எந்த கட்சியில் யார் வேட்பாளராக அறிவிக்கப்படலாம், சிட்டிங் எம்எல்ஏவின் செயல்பாடுகள், தொகுதி மக்களின் மனநிலை என்ன உள்ளிட்டவற்றை அலசி ஆராய்கிறது இந்த செய்தி தொகுப்பு. எதிர்பாராத திருப்பங்களுக்கு பஞ்சமில்லாமல் பரபரத்து கொண்டிருக்கும் தமிழக அரசியல் களம் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலுக்காக தயாராகி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலும் கள நிலவரத்தை அலசி ஆராய்ந்து வரும் சூழலில் கிருஷ்ணகிரி தொகுதியின் களம் என்பது திடீர் ட்விஸ்டுகளை தரும் தொகுதியாகவே இருக்கும் என சொல்லப்படுகிறது. அதிமுகவை சேர்ந்த சிட்டிங் எம்எல்ஏவான அசோக் குமார் முன்னாள் அமைச்சரும் அதிமுக துணை பொதுச் செயலாளருமான KP முனுசாமியின் தீவிர ஆதரவாளர் ஆவார். எனவே இந்த முறையும் அவரது ஆசையோடு சீட்டு வாங்கிவிட தீவிரமாக முயன்று வருகிறார். ஆனால் கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த அதிமுக MP தம்பிதுரையின் ஆதரவாளரான மாவட்ட அம்மா பேரவை தலைவரான KRC தங்கமுத்து இந்த முறை சீட் கேட்டு MGR மாளிகைக்கு வட்டமடித்து வருவதாக சொல்லப்படுகிறது. இது தவிர கால் நூற்றாண்டாக அதிமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த திமுகவை சேர்ந்த ஃபரிதான் நவாப் அண்மையில் அதிமுகவில் ஐக்கியமானதால் MLA சீட் கேட்டு கோதாவில் குதித்துள்ளார். திமுகவில் தற்போதைய மாவட்ட செயலாளராகவும் பர்கூர் MLAவாகவும் உள்ள மதியழகன் தொகுதியை மாற்றிக் கொள்ளும் எண்ணத்தில் இருக்கிறாராம். அவரது முதல் சாய்ஸே கிருஷ்ணகிரிதான் என சொல்லுகின்றனர் உடன்பிறப்புகள். அது மட்டுமின்றி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு MLAவுக்கு அமைச்சர் சீட் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடனே கிருஷ்ணகிரியை அவர் டிக் செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. கடந்த தேர்தலில் சொற்ப வாக்குகளில் வெற்றி வாய்ப்பை தவறவிட்ட முன்னாள் MLAவான செங்குட்டவன் சீட் கேட்டு அறிவாலய கதவுகளை தட்டி வருகிறாராம். தலைவிரித்தாடும் உட்கட்சி பூசலால் உடன்பிறப்புகள் உஷ்ணத்தில் ஆழ்ந்திருக்கும் நிலையில் அவர்களை ஆசுவாசப்படுத்தும் முயற்சியில் ஜோதி மாவட்ட அமைச்சர் ஈடுபட்டுள்ளாராம். அவர் ஆசையோடுதான் வேட்பாளர் தேர்வும் இருக்குமாம். போதாக்குறைக்கு திமுக வர்த்தக அணி துணை செயலாளர் PT அன்பரசுவும் தனக்கு வேண்டப்பட்டவர்களின் மூலமாக தலைமைக்கு தூது அனுப்பி வருகிறாராம். திமுக மாவட்ட செயலாளர் மதியழகனுக்கு மீண்டும் பர்கூர் தொகுதி ஒதுக்கப்பட்டு விட்டால் கிருஷ்ணகிரியில் தனது ஆதரவாளர்களில் ஒருவரையோ அல்லது PT அன்பரசையோ நிறுத்த வேண்டும் என உள்ளபடி வேலை செய்து வருவதாக சொல்லப்படுகிறது. ஏனெனில் செங்குட்டவன் தேர்தலில் வென்றுவிட்டால் அவரது பெயர் அமைச்சரவையில் இடம்பெற்றுவிடும் என்ற அச்சத்தில் அவருக்கு சீட்டு கிடைக்க கூடாது என்பதில் உள்ளூர் கோஷ்டிகள் முடிவு செய்துள்ளன. அதற்கும் வாய்ப்பில்லாமல் போனால் வேறு வழியே இன்றி கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதியை தள்ளிவிடும் எண்ணத்தில் இருக்கிறாராம் மாவட்ட செயலாளர் மதியழகன். தாவேக்காவை பொறுத்தவரை மத்திய மாவட்ட இணை செயலாளர் முகுந்த் பாண்டியனுக்கு சீட்டு தரப்படலாம் என கட்சியினர் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது. மக்கள் எளிதில் அணுகக்கூடிய இடத்தில் இல்லாததும் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தரப்படாததும் சிட்டிங் MLAவின் மைனஸாக இருக்கிறது. ஆனால் எப்போதும் போல இந்த முறையும் தேர்தல் முடிவுகள் நெக் டு நெக்காக இருக்கும் என்றே சொல்லப்படுகிறது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.